மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யாவை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சேது ஒரு ஹோட்டல்ல கேண்டில் லைட் டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யாவால சந்தோஷத்தை தாங்கவே முடியறதில்ல. ரொம்பவே ஐஸ்வர்யா சந்தோஷத்துல இருக்காங்க. மாமா, இதை நான் நிஜமாவே எதிர்பார்க்கல, எனக்காக நீங்க இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கீங்கன்னு நல்லா சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம தமிழ காட்டுறாங்க. அழகருக்கு பிறந்த நாள் இல்லையா, அதனால அழகருக்கு தமிழ் சார்பா கேக் வெட்டணும்னு சொல்லிட்டு அழகரை கேக் கட் பண்றதுக்காக தமிழை கூப்பிடுறாங்க. உடனே தமிழ் இல்ல, என்னால வர முடியாது, அழகர் யாரு அம்மான்னு சொல்லி கூப்பிடுறானோ அவங்க கேக் கட் பண்ணட்டும், என்னால கட் பண்ண முடியாதுன்னு சொல்லி தமிழ் வருத்தத்துல அழுதுட்டு இருக்காங்க. வசந்தி எப்படியும் ஒண்ணு சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததும் அழகர் கேக்க நம்ம தமிழும் சேர்ந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தமிழுக்கு என்ன தோணுச்சோ தெரியல. தமிழ் இங்க பாருதாண்டா, ஐஸ்வர்யாவோட ஐடிக்கு போயிட்டு நீ போட்டோ ஐஸ்வர்யாவோட போட்டோ எடுன்னு சொல்றாங்க. அக்கா, என்னக்கா, எதுக்காகக்கா, நான் சொல்றத செய்டின்னு சொன்னதும் உடனே ஐஸ்வர்யாவோட போட்டோ காட்டுறாங்க. இங்க பாருடா, இவ உனக்கு அம்மால, நான் உனக்கு அம்மாவா, என்ன அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு தமிழ் முதல்ல கூப்பிட சொல்றாங்க. ஆனா அழகர் கூப்பிடுறதே இல்ல. உடனே ஐஸ்வர்யாவோட போட்டோ பார்த்ததும் அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை பார்த்ததும் தமிழுக்கு இன்னும் பயங்கர வருத்தமாயிடுது. உடனே தமிழ் அழுதுகிட்டே குழந்தைய அங்கேயும் விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டும் தமிழ் இருக்காங்க. அப்ப வசந்தி சொல்றாங்க, எதுக்காக தமிழ்னு இப்படி இருக்க, கொஞ்சம் கொஞ்சம் காலப்போக்கில் கண்டிப்பா குழந்தை உன்னை கூப்பிடும், அதுக்காக நீ இப்படி எல்லாம் வருத்தப்பட்டுட்டெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்னீங்க நான் எனக்காக எவ்வளவு விஷயத்த எல்லாம் நான் எழுந்திருக்கேன், ஆனா அதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட்டதே கிடையாது. இது என்னுடைய குழந்தை, என் குழந்தை கூட நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனாலுமே அது நடக்கலன்னு நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இது எல்லாமே நடந்ததுக்கான காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு சேதுவோட கையில கொடுக்கலன்னா என் 2 குழந்தைகளோட நான் நிம்மதியாவும் சந்தோஷமாவே இருந்திருப்பேன். இது எல்லாத்துமே நடந்தது உங்களாலதான், நீங்க தான் இதுக்கு காரணம் எல்லாம் சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. இப்ப அடுத்ததா ஈஸ்வரியை மீட் பண்றதுக்காக வராங்க. என்ன ஐஷு, காலையில இருந்து ஆளவே காண்டோம், கோவிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் நீ ஆளு இல்லையன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன, சேது மாமா மதுரைக்கு கேண்டில் லைட் டின்னருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு, அதனால வர லேட் ஆயிடுச்சுன்றாங்க. எதுக்காக, யார் யாரும் போனீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. யார் யாரும் போவோம், நானு, மீனாட்சி அப்படின்றாங்க. இங்க பாரு, நீயும் சேதும் போனீங்க, ஓகே, எக்ஸ்ட்ரா டிக்கெட்டா அதை எதுக்கு கூட்டிட்டு போனீங்க, அதை இல்ல முதல்ல நீங்க விட்டுட்டு போயிருக்கணும்ன்றாங்க. என்ன எட்டி சொல்றீங்க, இங்க பாருங்க, மாமா இப்ப என்கிட்ட அன்பு பாசமா இருக்காரு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதுல என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு, நீயும் சேதும் 1 வருஷம் ஆச்சு, புருஷன் பொண்டாட்டிய இப்ப வரைக்கும் சேர்ந்து வாழல, அப்படி இருக்கும்போது இங்க பாருங்க, அவர் என்ன ஏத்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க பாரு, உனக்கும் சேதுக்கும் குழந்தை பிறந்தாதான் அந்த சொத்து எல்லாமே நீ எழுதி வாங்க முடியும், என்ன நீ பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க ஆண்டி, சொத்துக்காக எல்லாம் நான் சேது மாமா கூட பழகல, அவர் இப்ப என்கிட்ட அன்பா பாசமா நடந்துக்கிறாரே, அதுவே எனக்கு பெரிய சொத்து தான், மீதி இந்த சொத்தெல்லாம் நிரந்தரம் இல்லாதது, இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கிருந்து போனதும் உடனே ஈஸ்வரி இவளை எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சா சேதுக்கு, இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா இவளை என்னுடைய வழிக்கு எப்படி கொண்டு வரணுமோ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க ஈஸ்வரி. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.